எல்லாரும் அப்படியே கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா. ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவரே உம்மை ஆராதிக்கிறோம். Thank you Jesus. உன்னதமான கர்த்தரை இந்த மாலைவேளையிலே உயர்த்தி அவரை பாடுவதும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதும் நமக்கு கிடைத்த பாக்கியம் அல்லவா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. நன்றி நிறைந்த இருதயத்தோட கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போ என் வாழ்விலே. தாய் போல தேற்றி ஒரு தந்தை போல ஆற்றி தோள் மீது நம்ம சுமந்து நடத்துகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. இப்போ என் வாழ்விலே இயேசையா, நீர் போ என் வாழ்விலே இயேசையா, நீர் போ என் வாழ்விலே இயேசையா, நீர் போ என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போது பானி போல உருகிட செய்தவரே. மலை போல துன்பம் பானி போல உருகிட செய்தவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தனை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தனை நினைப்பவரே. நீர் போ என் வாழ்விலே இயேசையா, நீர் போ என் வாழ்விலே இயேசையா, நீர் போ என் வாழ்விலே இயேசையா, நீர் போ என்
நமக்கு போதுமானவராக அற்புதமாய் நம்மை நடத்துகிறவராக கர்த்தர் இருக்கிறதற்காக கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் என்றென்றும் ஆசீர்வதிப்பார் என்ற அந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி ஆண்டுடைய நாமத்தை நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்தலாம். ஆமென். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், என்றென்றும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், என்றென்றும் ஆசீர்வதிப்பார். நீங்க நினைச்சாதான் வாழ முடியும், நீங்க நினைச்சாதான் உயர முடியும், நீங்க நினைச்சாதான் வாழ முடியும், நீங்க நினைச்சாதான் உயர முடியும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், என்றென்றும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். அந்நாளை நினைவு கூர்ந்தீரே, அற்புதங்கள் காண செய்தீரே. அந்நாளை நினைவு கூர்ந்தீரே, அற்புதங்கள் காண செய்தீரே, அற்புதங்கள் காண செய்தீரே, அற்புதங்கள் காண செய்தீரே. நீங்க நினைச்சாதான் வாழ முடியும், நீங்க நினைச்சாதான் உயர முடியும், நீங்க நினைச்சாதான் வாழ முடியும், நீங்க நினைச்சாதான் உயர முடியும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், என்றென் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், என்றென் ஆசீர்வதிப்பார். தாவீதை நினைவு கூர்ந்தீரே, அரசனாக உயர்த்தி வைத்தீரே. தாவீதை நினைவு கூர்ந்தீரே, அரசனாக உயர்த்தி வைத்தீரே, அரசனாக உயர்த்தி வைத்தீரே, அரசனாக உயர்த்தி வைத்தீரே. நீங்க நினைச்சாதான் வாழ முடியும், நீங்க நினைச்சாதான் உயர முடியும், நீங்க நினைச்சாதான் வாழ முடியும், நீங்க நினைச்சாதான் உயர முடியும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், என்றென்றும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஓ யோசேப்பை நினைவு கூர்ந்தீரே, நீ சொன்னதெல்லாம் செய்து முடித்தீரே. யோசேப்பை நினைவு கூர்ந்தீரே, சொன்னதை செய்து முடித்தீரே, சொன்னதெல்லாம் செய்து முடித்தீரே, சொன்னதெல்லாம் செய்து முடித்தீரே. நீங்க நினைச்சாதான் வாழ முடியும், ஓ உயர முடியும், நீங்க நினைச்சாதான் வாழ முடியும், நீங்க நினைச்சாதான் உயர முடியும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், ஓஹோ கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், என்றென்றும் ஆசீர்வதிப்பார். தாவீதை நினைவு கூர்ந்தீரே, அரசனாக உயர்த்தி வைத்தீரே. தாவீதை நினைவு கூர்ந்தீரே, அரசனாக உயர்த்தி வைத்தீரே,
நினைத்திருக்கிறார். என்றென்றும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் என்ற பாடலை நாம் இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, ஓ பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா, பலனெல்லாம் நீதானையா, பிரியமும் நீதானையா. நன்றி நன்றி நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவைனா என் சாபங்கள் உடைந்ததையா, இயேசுயா உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி நன்றி நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசு உம் இரத்தத்தால் நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி நன்றி நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. எளிமை நிற்போமா? எல்லாரும் தெய்வ சமூகத்தில் எளிமை நின்று
சில நிமிடங்கள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தவும் மகிமைப்படுத்தவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை துதிக்க போகிறோம். அவரை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சில நிமிடங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். துதிக்கு பாத்திரராயிருக்கிற கர்த்தரை எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகள் அற்புதங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் செய்த அதிசயங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ளவரே, கிருபை நிறைந்தவரே, நம்மை சார்ந்திருக்கிற ஒருவர் உண்டென்றால், நாம் நம்பி இருக்கிறவர் ஒருவர் உண்டென்றால், அதை நம்ம ஆராதிக்கிற நம்முடைய தேவன் ஒருவர் மட்டுமே. நம்ம ஆராதிக்கிற தேவன் ஒருவர் மட்டுமே. ஹல்லேலூயா. இப்போவில் எனக்கு உம்மை தவிர உம்மை போல் யாருண்டே. இப்போவில் எனக்கு உம்மை தவிர உம்மை போல் யாருண்டே. சொல்ல முடியுமா? உம்மை போல யாருண்டாண்டவரே இந்த உலகத்தில் எனக்கு எல்லாமே. ஆமென். நான் நம்பி இருக்கிற, நான் சார்ந்திருக்கிற தெய்வம் மட்டுமே. ஓ, உம்மை போல் யாருண்டே என் இயேசுவே, உம்மை போல் யாருண்டே, உம்மை போல் யாருண்டே என் இயேசுவே, உம்மை போல் யாருண்டே. இப்போவில் எனக்கு உம்மை தவிர உம்மை போல் யாருண்டே. இப்போவில் எனக்கு உம்மை தவிர உம்மை போல் யாருண்டே. என் இதயம் போரிந்து தேற்றிட உம்மை போல் யாருண்டே. என் விருப்பம் ஆரிந்து உதவிட உம்மை போல் யார். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோ, என் இதயம் போரிந்து தேற்றிட உம்மை போல் யாருண்டே. என் விருப்பம் ஆரிந்து உதவிட உம்மை போல் யாருண்டே. உம்மை போல் யாருண்டே என் இயேசுவே, உம்மை போல் யாருண்டே. தெய்வமே, உம்மை போல் யாருண்டே. இயேசுவே, உம்மை போல். இப்போவில் எனக்கு உம்மை தவிர உம்மை போல் யாருண்டே. இப்போவில் எனக்கு உம்மை தவிர உம்மை போல் என் வாழ்விலே வாழ்நாளா இம்மட்டும் நடத்திய உம்மை போல் யாருண்டே. என் தேவனே, என் நேசரேசுவே, உம்மை போல் யாருண்டே. என் வாழ்நாளெல்லாம் இம்மட்டும் நடத்திய உம்மை போல் இயேசு ராஜா. என் நேசரேசுவே, இயேசுவே, உம்மை போல்
சொல்லிவோ உம்மை போ உம்மை போ. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுவோ இப்போவில் இசையா நன்றி. இப்போவில் எனக்கு உம்மை தவிர நன்றி. இப்போவில் எனக்கு ஓ யாரும் நினைவல்லாம் ஏக்கமல்லாம் நீரே நினைவல்லாய் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே உம்மோடு நான் பழகணுமே செய்யணுமே என் அன்பே என் உயிரே என் அன்பே என் உயிரே. ஓ மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல அவளுடன் எதிர்பார்த்திருந்தேன் மழையாக இறங்கணுமே என்னை முழுதும் நானைக்கணுமே மழையாக இறங்கணுமே என்னை என் அன்பே என் உயிரே என் அன்பே என் உயிரே என் அன்பே என் உயிரே. உம்மோடு நான் நடக்கணும் உம்மோடு நான் வாழணும் உம்மோடு நான் பழகணும் உங்க சித்தத்தை நான் செய்யணும். அதுதான் எங்கள் நோக்கமாயிருக்கட்டும். மோடு பேச கிருபை தாரும் மோடு நெருங்கி பழக கிருபை தாரும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கிருபை தாரும். என் அன்பே என் உயிரே என் அன்பே நினைவெல்லாம் ஓ நினைவெல்லாம் நீரே நினைவல் மழையாக பனியாக தேவ வல்லமை நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே உம்மோடு நான் பழகணுமே செய்யணுமே என் அன்பே என் உயிரே என் அன்பே என் உயிரே என் அன்பே என் உயிரே என் அன்பே என் அன்பே என் உயிரே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய பிரசன்னம் மழையாக பனியாக
நம்முடைய மத்தியிலே. ஹல்லேலூயா. நல்ல விடுதலையோட கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். நல்ல விடுதலையோட கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென், ஆமென். அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய வல்லமை. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த கிருபையை நினைச்சு, அந்த வல்லமையை நினைச்சு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கிருபையே, கிருபையே. உடைய கிருபைக்காக நன்றி அப்பா. உங்க பலத்துக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வல்லமைக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அக்கினியின் சூளையில வெந்து போகாமல் அந்த கிருபைதான் எங்களை தாங்கினது. மனிதனுடைய பொறாமைகள், எரிச்சல்கள், வன்கண்கள், போராட்டங்கள், சதி திட்டங்கள் எதுவும் எங்க வாழ்க்கையில எங்களை ஆண்டவரை சேதப்படுத்தாதபடி அந்த கிருபை எங்களை காத்ததே. ஹல்லேலூயா. அக்கினியின் சூளையில் வெந்து வந்து போகாமல் கிருபை தாங்கினதே. என் முடி கூட கருகாமல், புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. சொல்ல முடியுமா? அந்த கிருபை எங்களை தாங்கி இருக்கிறது. அந்த கிருபை எங்களை நடத்தி இருக்கிறது. அந்த கிருபை இந்த உலகத்தில் எங்களுக்கு அது மேலானதாக இருக்கிறது. அந்த கிருபை எங்கள் வாழ்வில் எங்களை நடத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் சொல்ல போகிறோம். ஆமே. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காக்கும் கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. ஓஹோ, வல்ல கிருபை. நல்ல கைதடி. ஆமென், ஆமென். ஓ, தண்ணீரிலே மூழ்காமல் உம் கிருபை என்னை தாங்கிடுதே. உம் கிருபை என்னை நடத்திடுதே. உம் கிருபை தாங்கிடுதே. உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே, அல்லேலூயா, அல்லே, அல்லேலூயா. ஓ, அல்லேலூயா, அல்லே, அல்லேலூயா.
நல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்து சுத்த கிருபை அக்கினியில் வேகா காக்கும் கிருபை தண்ணீரிலே மூழ்கா காக்கும் கிருபை. ஆஹா ஆமென். அக்கினியில் வேகாமல் காக்கும் கிருபை தண்ணீரிலே மூழ்கா உம் கிருபை என்னை தாங்கிடுதே உம் கிருபை என்னை நடத்திடுதே உம் கிருபை என்னை அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே வறுமையான தேவ மகிமை விடுதலையோடு விடுதலையோடு கரங்களை தட்டி விடுதலையோடு ஹல்லேலூயா மகிமையே கிருபைப்பா 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 எங்க மேல வச்சிருக்கிற இரக்கம் அது எவ்வளவு பெரியது. கிருபை 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 அந்த அளவிட முடியாத கிருபை, அளக்க முடியாத அந்த அன்பு, இந்த உலகம் கொடுக்க முடியாத அன்பு, இந்த உலகம் எங்களுக்கு தர முடியாத அன்பு நீங்க எங்க மேல வச்சிருக்கிறீங்களே. இந்த பூமியில உம்மை போல யாருண்டு, உம்மை போல யாருண்டு எங்களுக்கு. ஹல்லேலூயா. சர்வ வல்லவரை போல யாருண்டு. கர்த்தர் எங்கள் வாழ்விலே செய்கிற அற்புதங்களுக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தர் கிரியை செய்வீராக, ஆவியானவரிடை விடுவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நேராக வரலாம். வாசிப்போமா? மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசுகிறதையும் அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் செய்த ஒரு அற்புதமான காரியத்தை இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். இயேசு செய்ததான ஏராளமான அற்புதங்கள் இருக்கிறது. அவர் அதிகமான அற்புதங்களை செய்திருக்கிறார். அநேகம் வேதத்தில் எழுதப்படவில்லை. ஆனால் இங்கே வாசிக்கும் பொழுது எல்லாரும் அந்த அற்புதத்தை கண்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள் என்று படிக்கிறோம். அதில் அந்த வசனத்தினுடைய முதல் பகுதி இப்படி சொல்லுகிறது: இயேசு எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. இயேசு எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். 3.5 ஆண்டுகள் இயேசு உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் அவர் செய்த ஊழியங்கள் எல்லாம் நன்றாய் இருந்தது. அப்படி அற்புதங்கள் எல்லாமே நன்றாக இருந்தது. எந்த அற்புதமும் அரைகுறையா நடக்கலை. எந்த அற்புதமும் இது அவரால் முடியாது என்று சொல்லப்படவில்லை, இது அவரால் செய்வதை சாத்தியமாகாது என்று சொல்லப்படவில்லை. எல்லா நிலைகளிலும் எல்லா விதங்களிலும் இயேசு மகிமையான அற்புதங்களை செய்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற கர்த்தர். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை அதுதான், நன்றாய் செய்வார். எல்லாரும் சொல்லுங்க, அதை நல்ல சந்தோஷமாக சொல்லலாம். நன்றாய் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு நன்றாய் செய்வார். எல்லாரும் அதை ஆச்சரியப்படுகிறார்கள். இயேசு எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர் என்று ஆச்சரியப்படுகிறார். நீங்கள் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் காலத்திலே நீங்கள் படித்தால், ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்த காரியங்களை படிக்கும் பொழுது அருமையானவர்களை நன்றாக செய்தார். உண்டாக கடவது என்றார், அது உண்டாயிற்று. அது பாருங்க, எந்த குறைவும் இல்லை. அதை ஆண்டவர் நன்றாகவே செய்தார். வானம் உண்டாக்கப்பட்டது, பூமி உண்டாக்கப்பட்டது, ஸ்தோத்திர விருட்சங்கள் உண்டாக்கப்பட்டது. இந்த உலகத்தில் இருளையும் வெளிச்சத்தையும் தனித்தனியாக பிரித்தார். அவர் செஞ்சிருக்கிறதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது எல்லாமே நன்றாய் இருக்கிறது. ஆண்டவர் இதை மட்டும் இப்படி செஞ்சிட்டாரு, அதை மட்டும் அப்படி செஞ்சிட்டாரு, அதை கொஞ்சம் மாற்றி செஞ்சால் நல்லா இருக்கும்,
அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அவருடைய சிருஷ்டிப்பின் காலங்களிலே நீங்கள் படிக்கும் பொழுது எல்லாம் நல்லதென்று கண்டார், நல்லதென்று கண்டார். எதிலுமே ஒரு குறைவை தேவன் வைக்கவில்லை. ஏன் ஆண்டவர் செய்த எல்லாமே எல்லாமே நன்றாக இருந்தது. இதெல்லாம் ஆண்டவர் சிருஷ்டித்தார். இப்போ மனிதனை சிருஷ்டிக்கிறார் பாருங்க. மனிதனை உருவாக்குகிறார். தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி மனிதனை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். மனிதனை ஆண்டவர் உருவாக்கும் பொழுது பாருங்க, தேவ சாயலின்படி உருவாக்கப்படுகிறார். இந்த சரீரத்தினுடைய அவயவங்கள் எல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறார் பாருங்க. எவ்வளவு நல்லா வச்சிருக்காரு பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2 கண்ணையும் பின்னால வச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்களேன். ஒன்றும் இல்லை, இந்த வாய் மட்டும் பின்னால இருக்குன்னு வைங்களேன், சாப்பாடு எப்படி போகும்? ஆண்டவர் எவ்வளவு அழகா செஞ்சிருக்கார் பார்த்தீங்களா நம்மளை. அவர் எவ்வளவு ஞானமுடையவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். 2 கையை ஆண்டவர் கொடுத்திருக்கார் கை தட்டுறதுக்கு. 2 காலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நடந்து தேவ சமூகத்துக்கு வருகிறதுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக ஓடுவதற்கு. இதில் இந்த கை மட்டும் வலது கை நீளமாயும் இடது கை கொஞ்சம் கட்டையாக இருந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஆண்டவர் எவ்வளோ அழகா ஞானமாக சிருஷ்டித்திருக்கார். நன்றாய் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பலமுறை யோசித்து பார்ப்பேன், இந்த மூக்க ஆண்டவர் ஏன் கீழே மாற வச்சார்? மழை தண்ணி போகக்கூட வேண்டாம். இந்த டைரக்ஷனை ஆண்டவர் இந்த திருப்பி இந்த ரைஸ் மில்லில் இந்த யோசித்து பாருங்களேன். ஆனாலும் நம்ம மனுஷன் இந்த மூக்குக்குள்ளே பொடியை போட்டு உள்ள இழுத்து, இப்படி ஆண்டவர் தெரிஞ்சிருக்குமான இவன் இப்படியெல்லாம் மூக்குப்பொடியை இழுப்பான்னு தெரிஞ்சிருந்தா ஆண்டவர் அழகா டைரக்ஷனை மாற்றி ஒரு புணலும் வச்சு விட்டுருப்பார். போட்டுக்க உள்ள போட்டுக்க. ஆண்டவர் எவ்வளவு ஞானமாக படைச்சிருக்கிறார் பற்றியெல்லாம். நம்முடைய தேவன் நல்லவர். மனிதனை நன்றாக படைத்தார். நான் பலமுறை யோசிப்பேன், இப்படியெல்லாம் மனிதர்கள் செய்கிறார்களே. அப்போ பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு ஞானமாக படைச்சிருக்காரு. சரி, மனிதன் உண்டாக்கப்பட்டுட்டான். இப்போ மனுஷனை பார்க்குறார். எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது, எல்லாம் உலகத்தில் உருவாக்கப்பட்டு எல்லாம் நல்லா இருக்குது. பார்க்கறதுக்கு அழகாக, விருட்சங்கள் நல்லா இருக்கு, மரங்கள் பார்க்கறதுக்கு அழகு, செடி கொடி அழகாக இருக்குது, மிருகங்கள் அழகாக இருக்குது. இதில் 2 வகையாக பிரிச்சிட்டார். ஒன்று காட்டு மிருகம், இன்னொன்று நாட்டு மிருகம் அப்படின்னு 2ஆக பிரிச்சிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எவ்வளோ அழகா ஆச்சரியமாக இருக்குது. அப்போ பார்த்தாரு, எல்லாம் ஜோடி ஜோடியாக இருக்குது. இவன் மட்டும் தனியாக இருக்கானே, பாவம். இவன் என்னத்தையும் யோசித்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு பேச்சு துணைக்கு என்ன செய்வோம்? பேச்சு துணைக்கு தந்ததாங்க. இப்போ இது ரொம்ப ஓவராக பேசுது. அல்லேலூயா. இவன் பாவம், இவன் சும்மா இருக்கானே, இவன் தனிமையாக இருக்கானே, இவனுக்கு துணைக்கு அப்படிதான் எழுதியிருக்கு. மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதுன்னு அவனுக்கு ஒரு துணை. அல்லேலூயா. இவனுக்கு ஒரு துணை, பேச்சு துணை. ஸ்தோத்திரம். எல்லா விதத்திலும் ஒரு துணை. ஆண்டவர் பாருங்க எவ்வளோ அழகாக செஞ்சிருக்காரு பாருங்க. அதுலேயும் ஜாடிக்கேற்ற மூடியே கொடுப்பார் பாருங்க. சிலர் சொல்லுவாங்க, 2ம் ஒரே மாதிரி இருக்கு. கர்த்தருக்கு செஞ்சு வச்ச மாதிரியே இருக்கு அப்படின்னா ஆண்டவருக்கு தெரியும் எதை கூட இணைக்கணும், எதை கூட இணைக்கணும். ஆண்டவருக்கு நல்லா தெரியும். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. அப்போ ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்து மனுஷன் தனிமையாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு துணையும் ஆண்டவர் கொடுத்து, எப்பா நீங்கள் இந்த தோட்டத்தில் ஜோடியாகவே சுற்றுங்க. இந்த மனுஷன் இந்த மிருகத்துக்கிட்ட என்னத்தை பேசியிருப்பான், என்ன பாசையில் பேசியிருப்பான் நமக்கு தெரியாது. அதனால உனக்கு பேசுறதுக்கு நான் ஒரு ஆளை தாரேன் அப்படின்னு ஆண்டவர் கொடுத்தாரு பாருங்க. இது ஆதாம் பேச்சை கேட்காம வேற ஏதோ பேச்சை கேட்க போயிட்டு, அதான் பிரச்சனை. அல்லேலூயா. எல்லாம் கவனிக்கணும். ஆனால் ஆண்டவர் எல்லாமே நல்லா தான் செஞ்சார். நம்ம பல நேரங்களில் நம்ம நினைக்கணும், கர்த்தர் நம்மோட இணைத்தது நல்லதை தான் இணைச்சிருக்காரு. அதுக்கு இப்படி ஒரு பரிதாபம். இணைச்சாரு பாரு ஆண்டவர், இப்படி ஒன்றை கொண்டு சேர்த்துருக்காரு பாரு. அப்படி இல்லை, நல்லா தான் இணைச்சிருக்காரு. அல்லேலூயா. நீங்கள் உங்கள் சிந்தனையை இல்லை உங்கள் டைப்பை இல்லை உங்கள் சுபாவத்தை இல்லை உங்களுக்கு வர்ற கோபத்தை இல்லை உங்களுடைய டைப்பை நீங்கள் நினச்சி பார்த்து வேற மாதிரி ஒன்று வந்திருந்தா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. தோத்துறோம். யோசித்து பாருங்களேன். இது எதை சொன்னாலும் ஆமாம்மா போட்டுமா இது ஏறுனா அது இறங்கும், அது இறங்குனா இது ஏறும். அதான் அழகாக பேலன்ஸாக அப்படி போகிறதுனால தான் குடும்பம் அழகாக போயிட்டே இருக்கு.
இவ்வளோ வருத்தமாக உட்கார்ந்துருக்கக்கூடாது. ஆண்டவர் எல்லாம் நல்லா தான் செஞ்சுருக்கார். போய் இந்த மனுஷனை என் தலையில் கட்டி வச்சுட்டாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடாது. தோத்துரும். நல்லதான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நம்ம அதுக்கிட்ட நல்லா இருந்தால் அது நல்லாவாக இருக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, பரவாயில்ல, கல்யாண வீட்டில் பிரசங்கம் பண்ண மாதிரி இருக்குது. இயேசு எல்லாவற்றையும் சொல்லுங்கள் பிரதர், நன்றாய் செய்தார். கல்யாணம் ஆனவங்கெல்லாம் அப்படி நினைக்கிறீங்களா? நினைக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நினைக்கணும். ஆண்டவர் எல்லாத்தையும் நல்லா செஞ்சிருக்கார். நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கார், குடும்பங்களை கொடுத்துருக்கார். சரி, ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர். அப்போ நம்ம சில காரியத்தில் திருப்தியற்றவர்களாக, ஒருவேளை இப்படி இருந்திருக்கலாமோ, அப்படி வாழ்ந்திருக்கலாமோ, இப்படி நடந்திருக்கலாமோ, அதுவாக இருந்திருக்குமோ, இதுவாக இருந்திருக்குமோ, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம சொல்லணும், ஆண்டவரே நீர் எனக்கு எல்லாவற்றையும் நன்றாய் தான் செய்திருக்கிறீர். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செய்த ஒரு அற்புதத்தை சொல்லிட்டு தான் இந்த காரியம் சொல்லப்படுகிறது. கவனிங்கள், அதில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 32ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கலாம். 32. கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜன கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் விரல்களை வைத்தார். போதும். முதலாவது சொல்கிறேன், யாருக்கு இயேசு நன்றாய் செய்வார், யாருக்கு தேவன் நன்றாய் செய்வார், அது எழுதியிருக்கிறது. அவனை ஜன கூட்டத்தில் இருந்து தனியே அழைத்து கொண்டு வந்தார். நம்பர் 1, பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் நன்றாய் செய்வார். அந்த கூட்டத்தில் இருந்து அவனை தனியே கூட்டிட்டு வராரு. நன்றை கவனிங்கள், ஆண்டவர் இந்த உலகத்தில் தம்முடைய பிள்ளைகளை தமக்கென்று தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு முன்பு, தேவனுடைய நன்மைகளுக்கு முன்பு, ஒரு அற்புதம் நடப்பதற்கு முன்பு, நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வதற்கு முன்பு ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்து நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த சமுதாயத்தில் இருந்து நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். உலகத்தின் காரியங்களில் இருந்து நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். அவன் பிரித்தெடுக்கப்பட்டவன். ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்தார். இஸ்ரவேலர்களை ஆசீர்வதிப்பதற்கு அந்த எகிப்தில் இருந்து ஜனங்களை தனியே அழைத்து கொண்டு வந்தார். பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம்தான் இஸ்ரவேலரின் கூட்டம். 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு அவர் பிரித்தெடுக்கிறார். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த பொழுது, ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது, ஆபிரகாமை அந்த சமுதாயத்தில் இருந்து, அந்த குடும்பத்தில் இருந்து, அவன் வாழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் இருந்து அவனை பிரித்தெடுக்கிறார். தனியே அழைத்து கொண்டு வந்தார். ஏன்? ஆபிரகாமுடைய குடும்பம், ஆபிரகாமுடைய தகப்பன் என்ன செய்து கொண்டிருக்கிறார், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், அதில் இருந்து நீ வெளியே வா, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். 2 வசனம் சொல்லுகிறது, நீ தனியே அழைக்கப்பட்டு வரும்பொழுது உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. அப்படி அள்ளி போடுறார், ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கிறார். எப்போ தெரியுமா? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா. பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம். தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தோடு, உலகத்தின் நிலைகளுக்குள்ளே, உலகத்தின் காரியங்களுக்குள்ளே சிக்கி அதற்குள்ளே இருந்து கொண்டு, அதற்குள்ளே வாழ்ந்து கொண்டு என்னையும் ஆசீர்வதியும், என்னையும் ஆசீர்வதியும் என்றால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதில்லை. அவர் தனியே அழைத்து கொண்டு வந்து அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு இயேசு எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறார். ஆபிரகாம கூட இன்னொருத்தர் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கார், லோத்து. கவனிங்க, ஒரு கட்டத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அவனை பிரித்து விட்டுரு. அவனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் இவருடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வந்தது, பிரச்சனை வந்துட்டு. இவரே சொல்கிறார், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நல்ல முடிவு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்படியாவது கலந்து போனால் சரிதான், அப்படி தான் அவர் சொல்லியிருப்பார். எப்படியாவது என்னை விட்டு நீ போயிரு. லோத்து எப்போ ஆபிரகாமை விட்டு போனாரோ அப்போதான் ஆபிரகாமோடு பரிசுத்த ஆவியானவர் இடைபடுகிறார். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைக்கிறார். அல்லேலூயா.
பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம். நீங்களும் நான் இந்த உலகத்தில் தேவனுக்கு சாட்சியாய் வாழ பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்துக்குள்ளே கடந்தோம், அக்கிரமங்களுக்குள்ளே இருந்தோம், அநியாயத்துக்குள்ளே கடந்தோம், சமுதாயத்துக்குள்ளே ஊறி கடந்தோம், தேவனை அறியாதவர்களாய் வாழ்ந்தோம். இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும் என்கிற நிலை நமக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் ஒரு நாள் அவர் நம்மளை ரட்சித்தார், அவர் நம்மளை தேடி வந்தார், அவர் நம்மளை தூக்கி எடுத்தார், அவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றினார், பிரித்தெடுத்தார். ஹல்லேலூயா. இயேசு யாருக்கு நன்றாய் செய்கிறார் தெரியுமா? பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர். இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அற்புதங்கள் நடப்பது உண்மை, நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் வருவது உண்மை. ஆனால் அதற்கு ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே செய்ய விரும்புகிறார். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு ஒப்புக் கொடுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ ஒப்புக் கொடுங்க. கடைசி வரைக்கும் தேவனுக்கு சாட்சியாய் நிற்க ஒப்புக் கொடுங்க. உலகம் பலது பேசும், உலகத்தில் உள்ளவர்கள் பலதும் பேசுவார்கள். இல்லை, அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் என்ன கடைசி வரைக்கும் நடத்துவார். ஹல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்டவர்களை கைவிட மாட்டார், பிரித்தெடுக்கப்பட்டவர்களை தத்தளிக்க விடமாட்டார், பிரித்தெடுக்கப்பட்டவர்களை மனம் நொந்து நிற்க விடமாட்டார். இன்னொன்று சொல்லட்டும், தனியே நிற்க விடமாட்டார். அவர் நம்ம கூடவே நின்று காரியத்தை நடப்பிப்பார். இன்னைக்கு சொல்லுகிறேன், ஆபிரகாம் எப்பொழுது பிரித்தெடுக்கப்பட்டு வந்தாரோ அப்போ சொன்னார், வானத்தின் நட்சத்திரத்தை பாரு, கடற்கரை மணலை பாரு, அதெல்லாம் எண்ண முடியாதல்லவா. அப்படி தாப்பா உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ இந்த தேசத்தில் ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று என் ஆண்டவர் சொன்ன வாக்குகள் நிறைவேற்றப்பட்டதல்லவா. பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் நன்றாய் செய்வார். அடுத்து வாசிக்கிறோம். அவனை அடுத்த வசனம் படிங்க. அதே 32 வாசிங்க. வாசிங்க. வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு இப்பத்தா என்றால் அதுல வாசிக்கிறோம், அவனை தொட்டு அப்படி இருக்கா? அவனை தொட்டிருக்கு. அவர் விரல்களை காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தம். அவனை தொட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அடுத்து நடக்கிற ஒரு காரியம், அவர் தமது கரத்தை நீட்டி அவனை தொட்டார். தொடுதல் மீட்புக்கு அடையாளமாக இருக்குது, தொடுதல் அற்புதத்திற்கு அடையாளமாக இருக்கிறது, தொடுதல் சுத்திகரிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு தமது கரத்தை நீட்டி அவனை தொட்டார். உடனே அவன் குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கி போய். அப்போ இயேசுவினுடைய தொடுதல் ஒரு அற்புதத்தை செய்யும். தொடுதல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மீட்பை கொடுக்கும். எசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கும் போது அருமையானவர்களே, அதனால் அவனை தொட்டு, அதனால் எசையா 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிக்கும் பொழுது எசையாவை குறித்து எழுதியிருக்கிறது, ஒரு தூதன் நெருப்பு தணலை எடுத்துட்டு வந்து அதனால் அவன் நாவை தொட்டார். உடனே அவன் சொல்லுகிறான், ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனிதன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுகிறேன், ஐயோ அப்படிங்கிறான். அப்படின்னா தொடுதல் ஒரு மனிதனுக்குள்ளே சுத்திகரிப்பை ஏற்படுத்தும். ஆண்டவர் தொடுவாரானால் அவனுக்குள்ள ஒரு பாவ உணர்வு, ஆண்டவர் தொடுவாரானால் அவனுக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு. தேவனுடைய தொடுதல் ஒரு மனிதனுக்குள்ளே சுத்திகரிப்பை ஏற்படுத்தும். தேவனுடைய தொடுதல் ஒரு மனிதனுக்குள்ளுடைய இருக்கிற வியாதியை சுகமாக்கும். தேவனுடைய தொடுதல் ஒரு மனிதனை இஸ்ரவேலாய் மாற்றும். யாக்கோபை தொட்டார், அவன் இஸ்ரவேலாய் மாறினான். தேவனுடைய தொடுதல் இஸ்ரவேலாய் மாத்திட்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனை தொடும் பொழுது அவனுக்குள் மாற்றம், அவனுக்குள் ஒரு பெரிய மாற்றங்களை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிறார். யாக்கோபை தொட்ட பொழுது மாற்றம் ஏற்படுகிறது, இஸ்ரவேலாய் மாறுகிறான். ஏசாயாவை தொட்ட பொழுது அவனுக்குள்ளே சுத்திகரிப்பு உண்டாகிறது. குஷ்டரோகியை தொட்ட பொழுது அவனுக்கு சுகம் உண்டாகிறது. ஆண்டவர் யாரையெல்லாம் தொட்டாரோ தொடப்பட்டவர்கள் எல்லாருக்குள்ளும் ஏதோ ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மீட்பு உண்டாயிற்று. அப்போ பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு நன்றாய் செய்கிறார். தேவனால் தொடப்பட்டவர்களுக்கு இயேசு எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறார். இந்த ராத்திரி வேளையிலே தேவனுடைய தொடுதல் நமக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். என்ன தொடுங்க ஆண்டவரே, நம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும், என்னை தொடும் ஆண்டவரே,
பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல் நமக்குள்ள வரும்பொழுது இந்த உள்ளான மாற்றங்கள் நமக்குள்ள வரும். ஸ்தோத்திரம். நமக்குள்ள ஒரு மறுரூபம் உண்டாகும். தேவனுடைய தொடுதல் நமக்குள்ளே ஒரு பாவ அறிக்கையை ஏற்படுத்தும். தேவனுடைய தொடுதல் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவை அது சரிப்படுத்தி கொடுக்கும். இந்த ராத்திரி வேளையிலே சொல்லுகிறேன், இயேசு எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறார். அவர் செய்கிறது எல்லாம் நல்லா இருக்கும். பிரித்தெடுக்கப்பட்டவனுக்கு நன்றாய் செய்வார், மீட்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் நன்றாய் செய்வார். எல்லாரும் எழும்பி நிற்போம், ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு நாம் கேட்க போகிறோம், ஆண்டவரே எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி வந்தீங்க. இந்த உலகம் வேண்டாம், இந்த சமுதாயத்தின் நிலைகள் வேண்டாம். ஹல்லேலூயா. இயேசு போதும், அவருடைய வார்த்தை போதும், அவருடைய பிரசன்னம் போதும், அவருடைய சமூகம் எனக்கு போதும் அப்படின்னு ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ். உலகத்தை வெறுத்து ஆண்டவரை தேடி வந்திருக்கீங்க. உலகத்தின் காரியங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் தேவனுடைய காரியத்தை கனம் பண்ணி கர்த்தரை தேடி வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் நன்றாய் செய்வார். ஒரு குறைவும் வைக்க மாட்டார். உங்களுக்கு ஒரு குறைவும் இருக்காது. உன் குறைவெல்லாம் நிறைவாக்கப்படும், உன் குறைவெல்லாம் நிறைவாக்கப்படும். இயேசு எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட தேவ சமூகத்தில் சொல்ல போகிறோம். ஆமென், ஆமென். வித்தியாசமான ஒரு நிலையில் பரிசுத்த ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையில் உங்களுக்குள்ள ஒரு கிரியை செய்யட்டும். தேவனுடைய வல்லமை உங்களை இன்னைக்கு தொடப்போகிறது. எதில் மாற்றம் வரணும், எதில் அற்புதம் நடக்கணும், எந்த காரியத்தில், ஆவிக்குரிய நிலையிலா, இல்லை உங்கள் சரீரத்திலா, இல்லை உங்களுடைய வாழ்க்கையிலா, ஆமென், ஸ்பிரிச்சுவல்லையா, ஏமேன், எதில் ஒரு மாற்றம் வரணும்னு விரும்புகிறீங்க, இன்னைக்கு கர்த்தருடைய கரம் உங்களை தொடப்போகுது. கர்த்தருடைய கரம் உங்களை தொடப்போகுது. கர்த்தருடைய கரம் உங்களை தொடப்போகுது. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், இன்னைக்கு உள்ளான ஒரு மாற்றத்தை ஆவியானவர் கொடுக்க போகிறார். நம்முடைய சுபாவங்களில் ஒரு மாற்றம், ஆமென், நம்முடைய எண்ணங்களில் மாற்றம், நம்முடைய சிந்தனைகளில் மாற்றம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய தொடுதல் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு ஏசாயாவை தொட்டது போல, ஆமென், ஒரு குஷ்டரோகியை தொட்டது போல, ஒரு யாக்கோபை தொட்டது போல இந்த ராத்திரி வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களை தொடுவதாக, உங்களை தொடுவதாக. என் ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடுவதாக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உங்களை தொடுவதாக. இப்பொழுதே சுகமாகட்டும், வியாதிகள் நீங்கி போகட்டும், பலவீனங்கள் நீங்கி போகட்டும், பொல்லாத கட்டுகள் உடைக்கப்படட்டும். தேவனுடைய தொடுதல் உன் சரீரத்திற்குள்ள இருக்கிற பலவீனங்களை நீக்கி போடும், அந்தகார ஆவிகளை நீக்கி போடும், இருளின் ஆவிகளை நீக்கி போடும், போராட்டத்தின் ஆவிகளை நீக்கி போடும். ஹல்லேலூயா. கர்த்தர் தொடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆவியானவர் தொடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆவியானவர் தொட்டு சுகமாக்குறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் எல்லாமே எங்களுக்கு நன்றாய் செய்கிறோம். இதுவரைக்கும் கர்த்தர் எங்களுக்கு அப்படிதான் செய்திருக்கீங்க. இனிமேலும் நீங்கள் அப்படிதான் செய்ய போறீங்க. நாங்கள் அதை அப்படியே விசுவாசிக்கிறோம். கர்த்தர் செய்கிற அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி. ஆவியானவர் இடைப்பட்டதற்காக நன்றி. ஆவியானுடைய வல்லமை எங்களை தொட்டதற்காக நன்றி. உம்முடைய மகிமை வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். கிருபை உள்ள கரம் தொடர்ந்து ஆண்டவர் எங்களை வழி நடத்தட்டும். சர்வ வல்லவருடைய நிழல் எங்களோடு இருக்கட்டும். இரவெல்லாம் சுகமாய் தங்க பண்ணும். இந்த வார்த்தையினால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று நான் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதத்தின் நன்மை உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் எடுத்து அனுப்புகிறேன். காத்துக்கொள்ளுங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.